தந்தை மகன் தூயாவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கின்ற உத்திரவாகினிப்பேட்டை அன்பே குடும்பத்தினரின் கருத்துக்களுக்காக இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த திருப்பலியானது ஜேம்ஸ் கற்பகம் குழந்தை வரன் வேண்டியும், கடன் பிரச்சனை தீரவும், லூயிஸ் ரெக்ஸ் செலின் வேலைவாய்ப்பு பெறவும், திருமணம் நடைபெற வேண்டியும், ஜான் மேத்யூ மேரி ரோஸ்லின் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றேறிதலாகவும், வேலன் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றேறிதலாகவும் கருத்துக்களுக்காகவும், சிவராஜன் திருமணம் விரைவில் நடைபெற வேண்டியும், ஸ்டெஃபி ஆல்ஃபிரட் 13வது பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றேறிதலாகவும் குடும்ப நலனுக்காகவும், தங்கம் சாரங்கபாணி ஆண்மைலை பாட்சிக்காகவும், மர்கரீத் ஆண்மைலை பாட்சிக்காகவும், ஜான் பிலோமின்ராஜ் ஆண்மைலை பாட்சிக்காகவும், பொன்னுசாமி ஆண்மைலை பாட்சிக்காகவும், அந்தோனி எலிசபெத் சிஸ்டர் ஜோஸ்பின் ஆண்மைலை பாட்சிக்காகவும், வெரோனிகா ஆண்மைலை பாட்சிக்காகவும், வேளாங்கண்ணி ராபர்ட் ஆண்மைலை பாட்சிக்காகவும், ரிச்சர்ட் கல்லூரியில் நன்கு படிக்கவும், எட்வர்ட் +2 தேர்வு நன்கு எழுத வேண்டியும், ஆல்பர்ட் அலெக்சாண்டர் ஞான புஷ்பம் சந்தியாகு இவர்களின் ஆண்மைலை பாட்சிக்காகவும், ஜேசுதாஸ் லூர்துமரி தினேஷ் ரிச்சர்ட் சிஸ்டர் டெய்சி குடும்பத்தினர் இறைவன் செய்து வரும் அனைத்து நன்மைகளுக்கும் நன்றேறிதலாகவும், லான்சி சபரிமுத்து ஆண் குழந்தை பிறந்ததற்கு அன்னைக்கு நன்றேறிதலாகவும் தாய் செய்த நலனுக்காகவும், அபிலாமரி திருமண வரம் விரைவில் அமைய வேண்டியும், ஜோசப் குடும்பத்திற்கு இறைவன் செய்து வரும் அனைத்து நன்மைகளுக்கும் நன்றேறிதலாகவும், திப்போ செல்வநாதன் ஆண்மைலை பாட்சிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. முன்னுரை. மனிதர்களை மிகவும் வருத்தத்தில் ஆழ்த்துபவை பசி, பிணி, மூப்பு, இறப்பு ஆகியவை. இவற்றை வெல்வதே மனிதகுலத்தின் பெரிய குறிக்கோள். மருத்துவம், அறிவியல், ஆன்மீகம் என பல கோணங்களில் இவற்றை வென்று வாழ்வை முழுமையாக பெற போராடுகிறது மனித இனம். வாழ்வை பெருமளவில் மட்டுமல்ல, சிந்தனை அளவிலும் வலியுறுத்தியவர் நம் ஆண்டவர் இயேசு. ஆடுகளை வாழ்வை பெரும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டே வந்தேன் என மொழிந்தவர் அவர். தாம் வாழ்ந்த யூத சமுதாயத்தின் எல்லா நிலைகளிலும் இந்த வாழ்வளிக்கும் குறிக்கோளை சரிவர நிறைவேற்றியவர். வாழ்வளிப்பவரான இயேசு பலிதலில் பங்கெடுக்க வந்திருக்கும் நாம் வாழ்வை பெறுவோம், அவர் அளித்த வாழ்வை பகிர்வோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நமது திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருளுமாறு நம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியிடம் என்றும் உண்மையுடன் இருக்க நமக்கு அருள்வாராக. இல்லாமல் இறைவனாகிய ஆண்டவரை உயிரனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு பெறவும், நோய்களையும் ஆற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருட்காவலை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். எனவே ஆண்டவரே, உமது இரக்கத்தினால் உயிருள்ள தண்ணீர் என்றும் பொங்கி எழுந்து எங்களுக்கு மீட்பளிக்க செய்தருளும். இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்துடன் உம்மை அடைகி வந்து எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் மறுமிடர்களை விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாமுள்ள இறைவா, தண்ணீர் வளம் பெறுதல் உப்பிட வேண்டும் என்ற இறைவாக்கினர் இல்லை செய்ய வழியாக கற்பித்தீர். இந்த உப்பை பரிவன்புடன் ஆசீர்வதித்தருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். ஆண்டவரை, உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. மேலும் உம்முடைய தூய ஆவி எழுந்தருளி எங்களை இடையராது காத்தருள வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மேல் தெளிப்பீ பனிரனிலும் வெண்மையாவே
எல்லாம் உள்ள இறைவன் நம் பாவங்களை போக்கி நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை பலியின் வழியாக நாம் அவரது அரசின் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் தகுதியடைய செய்தருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏகமகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராயும் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையிலிருந்து நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, என் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலது வீற்றிருப்பவரே, நீரின் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியுள்ளவர். ஜெபிப்போமாக. தந்தையே இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகும் அருளை எங்களுக்கு தந்து கிறிஸ்துவின் ஒளியில் நடக்க எங்களை அழைத்துள்ளீ. பொய்மை என்னும் இருளில் நாங்கள் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் நிலைத்து நின்ற எங்களுக்கு அருள் தாரும். உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. சாலமோனின் ஞானம் புத்தகத்தின் இன்றைய முதல் வாசகம் ஞானத்தின் மேன்மையை விளக்கும்போது இரவாமை பற்றியும் வாழ்வை பற்றியும் பேசும் இன்றைய பகுதி வாழ்வின் மக்களாகிய நம் செவிகளுக்கு நல்விருந்து, நம் மனங்களுக்கு அருமருந்து. முதல் வாசகம். அழகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது. சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். சாவை கடவுள் உண்டாக்கவில்லை, வாழ்வோரின் அழிவில் அவர் மகிழ்வதில்லை. இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைத்தையும் படைத்தார். உலகின் உயிர்கள் யாவும் நலம் பயப்பவை, அழிவை தரும் நஞ்சு எதுவும் அவற்றில் இல்லை. கீழுலகில் ஆட்சி மண்ணலைகள் இல்லை, நீதிக்கு இறப்பு என்பது இல்லை. கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்றே படைத்தார். தம் சொந்த இயல்பின் சாயலில்
அவர்களை உருவாக்கினார். ஆனால் அலகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது. அதை சார்ந்து நிற்போர் இறப்புக்கு உள்ளாவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரே, என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். அவரே என் கற்பாரை அருளும் மீட்பும், அவரே என் கேடயம் வலிமையும் துணையும், அவரே என் கற்பாரை அருளும் மீட்பும், அவரே என் கேடயம் வலிமையும் துணையும். ஆண்டவரே, என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். என் துன்ப நாளில் பகைவர்கள் தாக்க, என் துன்ப நாளில் பகைவர்கள் தாக்க, என் அன்பு தேவன் அடைக்கலமானார். நெருக்கடியில் இடத்திற்கு அழைத்தார். நீரிய அன்பு கூர்ந்தென்னை காத்தார். ஆண்டவரே, என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். வலிமையை கற்சையா அளித்தவர் அவரே, வலிமையை கற்சையாய் அளித்தவர் அவரே, வலிமையும் நலமாய் ஆக்கினார் அவரே. எந்தன் கற்பாரை ஆண்டவர் வாழ்க, இந்நாளும் என் மீட்பர் புகழனை பெறுக. ஆண்டவரே, என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். இரண்டாம் வாசக முன்னுரை. எருசலேம் கிறிஸ்தவர்கள் கொடிய பஞ்சத்தினால் ஏழையாய் இருந்தவனியால் தூய பவுல் தாம் நிறுவிய கொரிந்து திருச்சபையிடம் பகிர்ந்து வாழ அன்பு கட்டளை பிறப்பிக்கும் இன்றைய இரண்டாம் வாசகம் நம் வாழ்க்கைக்கு கட்டளையாகட்டும். இரண்டாம் வாசகம். இப்பொழுது உங்களிடம் மிகுதியாய் இருக்கிறது, அவருடைய குறையை நீக்குங்கள். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே,
நம்பிக்கை, நாவன்மை, அறிவு, பேரார்வம் ஆகிய அனைத்தையும் மிகுதியாய் கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் மேல் நீங்கள் கொண்டுள்ள அன்பும் பெருகிக் கொண்டு வருகிறது. அதுபோல் இந்த அறப்பணியிலும் நீங்கள் முழுமையாய் ஈடுபட வேண்டும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் செயலை அறிந்திருக்கிறீர்களே. அவர் செல்வராய் இருந்தும் உங்களுக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார். மற்றவர்களின் சுமையை தணிப்பதற்காக நீங்கள் துன்புற வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை. மாறாக எல்லாரும் சமநிலையில் இருக்க வேண்டும் என்று சொல்கிறோம். இப்போது உங்களிடம் மிகுதியாய் இருக்கிறது, அவருடைய குறையை நீக்குங்கள். அவ்வாறே அவரிடம் மிகுதியாய் இருக்கும்போது உங்கள் குறையை நீக்குவார்கள். இவ்வாறு உங்களிடையே சமநிலை ஏற்படும். மிகுதியாய் சேகரித்தவருக்கு எதுவும் மிஞ்சுவதில்லை, குறைவாக சேகரித்தவருக்கும் எதுவும் குறைவுபடவில்லை என்று மறைநூல் எழுதியுள்ளது அன்றோ? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிர செய்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு படகேறி கடலை கடந்து மீண்டும் மறுகடையை அடைந்ததும் பெரும் திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவர் கடற்கரையிலே இருந்தார். தொழுகை கூட தலைவர்களுள் ஒருவரான யாயிர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள், நீர் வந்து அவள் மீது உம் கைகளை வையும், அப்பொழுது அவள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார். இயேசுவும் அவருடன் சென்றார். பெரும் திரளான மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர். அப்பொழுது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவர் நிலைமை வரவர மிகவும் கேடுற்றது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார். ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார். தொட்டவுடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தமது உடலில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம், இம்மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருக்குவதைக் கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள். ஆனால் அவர் தம் மேலுடைய தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து,
நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த பொழுது தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆட்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்துவிட்டால் போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார். அவர் பேதுரு, யாக்கோபின் சகோதரரான யோவான் ஆகியோரை தவிர வேறொருவரையும் தம்மிடம் வரவிடவில்லை. அவர்கள் தொழுகை கூட தலைவரின் வீட்டிற்குள் சென்றார்கள். அங்கே அமளியும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதையும் இயேசு கண்டார். அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை? சிறுமி இன்னும் இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தந்தையையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார். சிறுமியின் கையை பிடித்து அவரிடம், தலித்தா கூம் என்றார். அதற்கு, சிறுமி, உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடு என்பது பொருள். உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது ஆனவள். மக்கள் பெரிதும் மலைத்து போய் மெய்மறந்து நின்றார்கள். இதை யாருக்கும் தெரிவிக்கக்கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிலிப்பாய் கட்டளையிட்டார். அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதர நற்செய்தி. கிறிஸ்துவே, இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவனை எனக்கு வாழ்வளிக்கின்றவர், அவரே என்னை நிறைவாழ்வை நோக்கி வழிநடத்துகின்றவர் என்ற நம்பிக்கையிலே நாளும் வளர இன்றைய நாளும் வாசகங்களும் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றன. இமயமலை பணிகள் நிறைந்த அழகை சுற்றி பார்க்க சுற்றுலா குழு ஒன்று சென்றது. தங்களது சுற்றுலா பேருந்திலே முடிந்தவரை இந்த பனிப்பாறைக்கு அருகிலே அவர்கள் சென்றார்கள். இதற்கு மேல் செல்ல முடியாது என்ற ஒரு நிலை வந்தவுடன், சரி, வண்டியை நாம் எங்கேயே நிறுத்திவிட்டு நடந்து சென்று இந்த பனிமலையின் அழகையெல்லாம் நாம் ரசிக்கலாம் என்று அந்த குழுவினர் நடந்து சென்று இயற்கையின் அழகையெல்லாம் பார்த்து ரசித்து கொண்டிருந்தார்கள். அந்த குழுவிலே ஒரு தந்தையும் 5 வயது சிறுவனும் இடம்பெற்றிருந்தார்கள். இவர்கள் சுற்றி பார்த்து கொண்டு வந்திருந்த பொழுது அந்த பேருந்தின் ஓட்டுநர் தவறுதலாக அந்த பேருந்தின் சாவியை தவறவிட்டார். அது பனி மலையிலே வழுக்கி சென்று பனிப்பாறையின் பாதாளத்திலே பள்ளத்திலே விழுந்து விட்டது. வேறு சாவியும் இல்லை, வண்டியை எடுக்க வழியும் இல்லை. இரவு நெருங்கிக் கொண்டிருப்பதால் விரைவாக அந்த சாவியை எடுத்துக்கொண்டு வண்டியிலே வீடு திரும்ப வேண்டும். இல்லை என்றால் பனியிலே உறைந்து இறந்து போகக்கூடிய அபாயம் ஏற்பட்டது. அந்த சாவியை பார்த்தால் ஒரு 100 அடி பள்ளத்திலே கீழே கிடக்கின்றது. அந்த பனிப்பாறைகள் குறுகியும் விரிந்தும் காணப்படுகின்றன. யார் அதில் இறங்கி எப்படி எடுத்துட்டு வர்றது அப்படி என்று ஒரே குழப்பம், எல்லோருக்கும் பயம். அப்பொழுது அவர்களிடமிருந்து ஒரு கயிற்றை எடுத்து கொண்டு வந்த அந்த சிறுவன் தனது தந்தையின் கையிலே அந்த கயிற்றை கொடுத்தான். அப்பா, நீங்கள் இந்த கயிற்றை பிடிச்சிங்க, நான் மெதுவாக இறங்கி எடுத்து கொண்டு வருகிறேன் என்று அவன் அந்த கயிற்றை பிடித்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி அந்த பேருந்தின் சாவியை எடுத்துக்கொண்டு மேலே வந்தான். எல்லோரும் அவனை கைத்தட்டி அவனுக்கு நன்றி கூறி பாராட்டினார்கள். நாங்களே இவ்வளோ ஆழத்தில் இறங்கிறதுக்கு பயந்தோம், நீ எப்படி இவ்வளோ தைரியமாக இறங்கி எடுத்துகிட்டு வந்துட்டியே, எப்படி உனக்கு இங்கே எங்கேருந்து வந்துச்சு இவ்வளோ தைரியம் என்று அவனிடம் கேட்டார். அப்பொழுது அந்த சிறுவன் கூறினான், இந்த கயிற்றை பிடித்து கொண்டிருக்கிறவர் என்னுடைய தந்தை, என்னுடைய அப்பா. என்னை ஆபத்தில் விடமாட்டார். நிச்சயமாக இந்த கயிற்றை பிடித்து என்னை தூக்கி விடுவார். அவர் கெட்டியாக பிடித்து கொள்வார் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. அதனால்தான் நான் தைரியமாக இறங்கி அந்த சாவியை எடுத்துக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னான். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இத்தகைய ஒரு நம்பிக்கையுடையவர்களாய் ஆண்டவரை எப்பொழுதும் பின்தொடர இன்றைய நற்செய்தியின் 2 புதுமைகளும் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. முதலிலே தொழுகை கூட தலைவர்
அவருடைய மகள் காய்ச்சலால் படுத்து கிடக்கின்றாள், வழியிலே வந்து அவள் இறந்துவிட்டாள் என்ற செய்தியையும் குறிப்பிடுகின்றார். தொழுகை கூட தலைவர்கள் எல்லாம் பரிசேயர்கள், இயேசுவை பிடிக்காதவர்கள், இயேசுவினுடைய நடவடிக்கையை ஒடுக்க விரும்பியவர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இந்த தொழுகை கூட தலைவர் தமது வெறுப்புகளை எல்லாம் ஒதுக்கி, இயேசுவே உண்மையான இறைமகன், அவரால் மட்டுமே என்னுடைய பிள்ளையை குணப்படுத்த முடியும் என்ற ஒரு நம்பிக்கையிலே தமக்கிருந்த சமூக அந்தஸ்து, தமக்கிருந்த மக்கள் மீது இருந்த மரியாதை எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு இயேசுவிடம் வந்து பணிந்து வேண்டுகின்றார். பார்க்குறவங்களாம் என்ன நினச்சிருப்பாங்க பாரு, இவர் ஒரு பெரிய தொழுகை கூட தலைவர், யாரோ மனிதன் முன்னால் போல் பணிந்து நிற்கிறாரே. இயேசுவை ஒழிக்க வேண்டும் என்று எல்லாரும் நினைக்கின்ற பரிசேயர்களின் கூட்டத்திலே இவர் மட்டும் இயேசுவின் மீது நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றாரே என்று ஒரு ஆச்சரியத்தோடும் ஏளனத்தோடும் தன்னை பார்ப்பார்கள் என்று அவருக்கு தெரியும். ஆனாலும் தமது வாழ்க்கை, பொருளாதார நிலை, சமூக அந்தஸ்து, வசதி எதுவுமே இயேசுவிடம் வருவதற்கு அவருக்கு தடையாயில்லை. எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு கடவுள் மீது இருக்கின்ற இந்த ஒரு நம்பிக்கை எனக்கு போதும், அவரே என்னுடைய பிள்ளைக்கு வாழ்வை தரக்கூடியவர் என்று உணர்ந்தவராய் இயேசுவிடம் வந்து அவர் தனது பிள்ளைக்கு உயிர் பிச்சை கேட்பதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இறைவன் மனிதர்களாகிய நாம் துன்பப்பட வேண்டும் என்றும் சாக வேண்டும் என்றும் விரும்பவில்லை என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. மாறாக இறைவன் நமக்கு வாழ்வளிக்கின்றவர். எனவேதான் நற்செய்தியின் பல பகுதிகளிலே நானே வாழ்வு தரும் உணவு, நானே உலகின் ஒளி, உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்று இயேசு வாழ்வளிக்கக்கூடியவராக தம்மை அடிக்கடி நினைவூட்டுவதை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 10வது வசனத்திலே இறைவார்த்தையிலே நாம் வாசிப்போம், என் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு நான் வந்தேன், அதுவும் நிறைவாழ்வை பெறுவதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். குறைவான வாழ்வை அல்ல, நிறைவான வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உண்மையாகவே இறைவன் மீது நம்பிக்கையுடையவர்களாய் வாழுகின்ற பொழுதே அந்த நிறைவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைய 2வது புதுமையிலே நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம், 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் வருந்திய ஒரு பெண்மணி. அவள் மிகுந்த செல்வந்தராக இருந்திருக்க வேண்டும். எனவேதான் அவளுடைய பொருளாதார நிலையை பற்றி ஒரு வரி குறிப்பிடப்படுகிறது. தமக்கிருந்த சொத்துக்களை எல்லாம் செலவழித்தும் இந்த நோய்க்கு அவள் தீர்வை காண முடியவில்லை, சுகம் பெற முடியவில்லை. எல்லா மருத்துவர்களையும் சந்தித்துவிட்டு வந்த அந்த பெண் இயேசு எனக்கு குணமளிப்பார் என்று நம்பினாள். குறிப்பாக பெண்கள் பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்வதற்கு அப்பொழுது அவர்களுக்கு அனுமதி கிடையாது. அதிலும் குறிப்பாக இரத்தப்போக்குடைய பெண் தீட்டுப்பட்டவளாக கருதப்பட்டாள். கூட்டத்திலே யாரையும் அவள் தொடக்கூடாது, அவளை தொட்டவர்களும் தீட்டுப்பட்டவர்களாக கருதப்பட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அந்த பெண் எதை பற்றியும் கவலைப்படாமல், தன்னுடைய உடல் நலத்தை பற்றி அவள் கவலைப்படாமல், சமூகத்தினுடைய பலவிதமான கட்டுப்பாடுகளையும் உடைத்தெறிந்து இயேசுவின் மேலுடையை தொட்டால் போதும், எனக்கு குணம் கிடைக்கும், சுகம் கிடைக்கும் என்று அவள் அழுத்தமாக நம்பினாள். எனவே அவை இயேசுவை பின்தொடர்ந்து வந்து அவரது மேலுடையை தொடுகின்றாள். ஆண்டவருடைய வல்லமை அவளை அற்புதமாக சுகமாக்குகின்றது. இயேசு அவள் யார் என்று தெரிந்து கொள்ள கேள்வி எழுப்பிய பொழுது அவர் முன் அஞ்சி நடுங்கிக் கொண்டு வருகின்றாள். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு தவறை செய்தவர்கள், பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்கின்ற பெண்கள், தீட்டுடைய பெண்கள், யாரையும் தொடக்கூடாது என்ற சட்டம் இருக்கின்ற பொழுது சட்டத்தை மீறியது எல்லார் முன்னிலையும் தெரிந்து விடுமே, நமக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ என்று அவள் பயந்து கொண்டே வருகின்றாள். இயேசுவோ அஞ்ச வேண்டாம், அந்த யாயிரின் மகனுடைய தொழுகை கூட தலைவருக்கு கூட அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீர் என்று குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். இந்த பெண்ணை கூட அவருடைய நம்பிக்கையை ஆண்டவர் பாராட்டுவதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாமும் கூட வாழ்வையும் நிறைவாழ்வையும் பெற விரும்புவோமானால் உண்மையான வல்லமை மிக்க நம் ஆண்டவர் இயேசுவின் மீது எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டு அவரை பின்தொடர்வோம். ஆண்டவருடைய ஆசீரை பெற்றுக்கொள்வோம். ஆமென்.
மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகிறோம். பாரினில் அவர் துணை வேண்டிடுவோம். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவோம். திருச்சபை உரைப்பதை நம்புகிறோம். புனிதர்கள் உறவை நம்புகிறோம். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நிறைவாழ்வை பெற்றுக்கொண்டு இறைவன் மீது நம்பிக்கையுடையவர்களாய் வாழ தேவையான வரங்களை எல்லாம் இப்பொழுது மன்றாட்டுகளாய் கேட்போம். தாயே தந்தையே இறைவா, உம் தாய்மை பண்பு உம் தாயன்பு என பல கோணங்களில் உம்மை பெண்ணாக கண்டும் எம் மனங்களில் பெண்களை இரண்டாம் நிலையில் கொண்டுள்ளமைக்காக வருந்துகிறோம். படைப்பனைத்துமே சமம் என்ற எண்ணத்தில் அனைவரையும் சிறப்பாக பெண்களை மதித்து வாழ வரம் தருமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் இறைவா, எம் தலைவர்கள் அனைவரும் மக்களை வாழ்விக்கும் உம் கருவிகளாக விளங்கவும் நிறைவாழ்வை தம்மகத்தை கொண்டவர்களாக வாழவும் அவர்களுக்கு வரம் தருமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பகிர்வின் இறைவா, எம்மில் வாழும் ஏழைகளிடத்தில் எம்மிடம் உள்ளதை பகிர்ந்து தூய பவுல் மொழிந்த சமநிலை சமுதாயம் வளர்க்க எம் மனங்களை பகிர்வின் மனங்களாக மாற்றியருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமாக்கும் இறைவா, எம்முள் உடல் நோயால் வருந்துவோரை உம் பாதம் உரித்தாக்குகிறோம். அவர்களுக்கு உம் வாழ்வின் கொடையை கொடுத்து இழந்த வாழ்வு அவர்களில் சிறக்க வரம் தருமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் கருத்துக்களுக்காகவும் மௌனமாக மன்றாடுவோம். எங்களுக்கு வாழ்வளிக்கும் வள்ளலே இறைவா, உம்மீது நம்பிக்கை இல்லாதவர்களாக நாங்கள் உம்மை விட்டு விலகிச் சென்ற பொழுதும் நீரே எங்களை தேடி வந்து அரவணைத்து எங்களுக்கு வாழ்வளிக்கின்றீரே. இது உம்மீது நம்பிக்கையுடையவர்களாய் என்றும் வாழ நிறைவாழ்வை பெற்றுக்கொள்ள தேவையான வரங்களை எல்லாம் இப்பொழுது மன்றாட்டுகளாய் கேட்டிருக்கிறோம். இவற்றை எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் கிறிஸ்து வழியாக தந்தருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாய் அன்பின் காணிக்கை. இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாய் அன்பின் காணிக்கை. இறையே இறையேற்றிடுவாய், குணதாயனை மாற்றிடுவாய். இறையே இறையேற்றிடுவாய், குணதாயனை மாற்றிடுவாய். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாய் அன்பின் காணிக்கை. மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே.
உன் அருளுக்கு சான்றாகுமே. மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே. உன் அருளுக்கு சான்றாகுமே. இறைவா உனை போல் வார்த்தையை வாழ்வாக்கி வழிகாட்டி சென்றிட வரமொன்று தான். இறைவா உனை போல் வார்த்தையை வாழ்வாக்கி வழிகாட்டி சென்றிட வரமொன்று தான். இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமாய் அன்பின் காணிக்கை. இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமாய் அன்பின் காணிக்கை. சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது கையின் இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, திருவருட்சாதன கொண்டாட்டங்களின் வழியாக உமது மீட்பின் வல்லமை எங்களில் தொடர்ந்து செயலாற்ற செய்கின்றீ. எங்களுடைய இந்த அர்ப்பண செயல் உமக்கேற்ற ஊழியமாகி எங்கள் உள்ளார்ந்த பலியின் வெளியடையாளமாக திகழ்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது திருமகனாகிய கிறிஸ்து எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களை மீட்பதற்காக கன்னிமரியாளிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு சாவின் முடிவற்ற அழிவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து என்றும் நிலையான வாழ்வை எங்களுக்கு அளித்துள்ளார். ஆகவே தூதரதி தூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனை அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் தூயவர் மூல இறைவனம் ஆண்டவர். வானமும் மையமும் யாவனும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன.
ஓசானா உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையை நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மாறை பொருள். உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவனாக கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் இது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்துள்ளோம். தந்தையே இறைவா, இதோ உமது திருப்பலிப்பீடத்தின் முன்பாக மண்டியிட்டு ஜெபிக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் நிறைவேற்றி எங்களுக்கு நிறைவாழ்வை தந்திரள நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்திருளும். உயிர் திரு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் குகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் அலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உடைய நாமமும் ரட்சிக்கப்படுவதாக.
உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதே, தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசு வல்லமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், ஏன் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாகும். ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். வாழ்வு தரும் உணவு நானே, நிறைவாழ்வை நோக்கி வழிநடத்துகின்றவர் நானே என்று தமது திருவிருந்திற்கு அழைக்கின்றவர் இவரே. இந்த செம்மறின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரிடத்தில் எழுந்தலை வர நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தமிடம் சொல்லியறலும் எனது அன்பாக நம்மடை. கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வடைப்பதாகும்.
மாற்றும் விருந்துக்கு வாருங்கள். விண்ணூரை வாழ்வு என்னாலும் ஏற்கும் விருந்துக்கு வாருங்கள். மண்ணூரை மனதுரை மாற்றும் விருந்துக்கு வாருங்கள். விண்ணூரை வாழ்வில் என்னாலும் ஏற்கும் விருந்துக்கு வாருங்கள். தாழ்நிலை நீக்கி உறவை தரும் விருந்துக்கு வாருங்கள். பாழ்நிலை சூழ்ச்சி சாத்தானை வெல்லும் விருந்துக்கு வாருங்கள். விருந்துக்கு வாருங்கள். இறைவன் தரும் விருந்துக்கு வாருங்கள். அன்பை உணர்த்தும் உறவை வளர்க்கும் விருந்துக்கு வாருங்கள். விருந்துக்கு வாருங்கள். ஜெபிப்போமாக. தந்தையே இறைவா, நாங்கள் ஒப்பு கொடுத்து உட்கொண்ட இந்த திருவுணவுக்காக உமக்கு நன்றி கூறி உம்மை நெஞ்சார வாழ்த்துகின்றோம். இதனால் நாங்கள் புது வாழ்வு பெற்று உமது அன்பில் என்றும் நிலைத்திருந்து உலகில் சென்று பலன் தரும்படியாகவும் அந்த பலன் நிலைத்திருக்கும்படியாகவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவினம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. அன்னையின் அருட்திருவதனம் கண்டால் நம் அல்லல்கள் மறைந்துவிடும். அவர் கண்களில் மின்னிடும் கருணை கண்டால் கவலைகள் மறைந்துவிடும். அன்னையின் அருட்திருவதனம் கண்டால் நம் அல்லல்கள் மறைந்துவிடும். அவர் கண்களில் மின்னிடும் கருணை கண்டால் கவலைகள் மறைந்துவிடும். மாடாலில்லியும் வாழ்த்தி போற்றி தூய்மைதான் அவர் தோற்றம். இன்று தேடாமானிடர் யாருள் தரணி பாடாரவள் ஏற்றம். பாடாரவள் ஏற்றம். அன்னையின் அருட்திருவதனம் கண்டால் நம் அல்லல்கள் மறைந்துவிடும். அவன் கண்களில் மின்னிடும் கருணையை கண்டால் கவலைகள் மறைந்துவிடும். எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே,
நன்றி புகழ்வுமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ்வுமக்கே. பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே